ஒரு அழகான மந்திரக்காட்டில் உயர்ந்த மரங்களும் பாடும் பறவைகளும் ஒளிரும் பூக்களும் நிறைந்திருந்தன. அந்த காட்டின் நடுவில் ஒரு ரகசியமான மந்திர கிணறு இருந்தது. அந்த கிணறு நல்ல மனசுள்ளவர்களுக்கு மட்டும் உதவி செய்யும் சக்தி கொண்டது என்று அனைவரும் சொல்வார்கள். அந்த காட்டில் ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அந்த நரி மிகவும் புத்திசாலி. ஆனால் அதைவிட அதிகமாக அது பேராசை கொண்டது. பிறர் என்ன வைத்திருந்தாலும் அதைவிட அதிகமாக தானே வைத்திருக்க வேண்டும் என்று அது எப்போதும் நினைத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த நரி மந்திர கிணற்றைப் பற்றி கேள்விப்பட்டது. இந்த கிணற்றிலிருந்து எதை கேட்டாலும் கிடைக்கும் என்று அது நினைத்தது. உடனே மகிழ்ச்சியுடன் கிணற்றை நோக்கி ஓடியது. மந்திர கிணற்றின் அருகே வந்த நரி தன் மனதில் ஆசைகளை வளர்த்து கொண்டது. முதலில் சிறிய உதவிகளை நினைத்தது. அவை கிடைத்ததும் அதன் ஆசை இன்னும் பெரிதாக வளர்ந்தது. அதிகம், இன்னும் அதிகம் என்று நினைத்தபடி அது நிறுத்தாமல் ஆசைப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அந்த மந்திர கிணறு நல்ல மனதை மட்டுமே விரும்பியது. பேராசையை அது விரும்பவில்லை. நரியின் ஆசை அளவுக்கு அதிகமாக வளர வளர கிணற்றின் மந்திரம் மங்கத் தொடங்கியது. இறுதியில் நரி எதையும் பெற முடியாமல் வெறுமையுடன் வென்றது. அப்போதுதான் நரிக்கு ஒரு உண்மை புரிந்தது. அளவோடு ஆசைப்படுவது நல்லது. பேராசை நம்மிடம் உள்ளதையும் பறித்துக் கொள்கிறது. அந்த நாள் முதல் நரி மாறியது. இருந்ததிலேயே மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொண்டது. மந்திர கிணறும் மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், பேராசை அழிவை தரும், திருப்தியும் நல்ல மனசும் வாழ்க்கையை அழகாக்கும். Thanks for watching. Subscribe me.